ஆசிமிகார கொஞ்சம் மிலானுமிதா. நாம் இன்றைக்கி இபிஎஸ் டாப்பிக்கில் வரக்கூடிய கிராஃப் சம்மந்தமான கேள்விகளை பார்க்குறதுக்கு இருக்கிறோம். அதில் முதலாவது பார்ப்போம். என்ன தடைங்க தந்திக்கிறாங்க? தம் கிராஃப் ஏ தேகன்னு சொல்லுமியங்கிற மஜனன் கொஸ்டின் மாசம். இந்த கிராஃபில் தந்திருக்கிற விவரங்களில் வந்துட்டு சரியானது எதுன்னு சொல்லி கேட்குறாங்கண்ணே. அதில் அந்த கிராஃப் தந்திக்கிறாங்க. என்ன தந்திக்கிறாங்க? கோஹி எங்கேயே காக்குசி விழுத்தேன்டா தாய்நாட்டுக்கு போக விரும்புகிறேன்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. கீழே பார்ப்போம் வந்துட்டு 24%. என்ன 24%? அதாவது உடம்பு நோய்வாய்ப்பட்டுக்கிற உடம்பு, அதாவது மொம் அபித்தான்னு சொல்லிக்கிறாங்கண்ணே. அடுத்து 14% தந்திக்கிறாங்க. ரெண்டாவது வந்துட்டு அதாவது ஹியோன்ஜே ஜமா இ கொரன்சிக்குன்னு சொன்னால், இப்போ ஹியோன்ஜேன்னு சொல்கிறது சகோதரனுக்கும் ஜமாக்கான்னு சொல்கிறது சிஸ்டருக்கு சொல்கிறேனே. அப்போ அதாவது பிரதர்னுடைய அல்லது சிஸ்டர்னுடைய திருமணத்துக்காக வேண்டி நாட்டுக்கு போக விரும்புகிறாராக்கமனே. ரெண்டாவது தந்திக்கிறது. அடுத்து மூணாவது தந்திக்கிறேன்னு பும்னிமனுடைய சங்ஷன், அதாவது பெற்றோர்களுடைய பிறந்த நாள். அடுத்து வந்துட்டு மியோங் சொல்லன்னு சொல்கிறது வந்துட்டு கொரியாவுனுடைய 2 பெருநாள் தினங்களை தான் வந்துட்டு மியோங் சொல்லன்னு சொல்கிறது வந்துட்டு விடைக்கு போகும். வந்துட்டு இதில் தான் நம்ம கட்டாயம் கவனித்து கொள்ளணும். சில சொல்லுகள் இருக்குது தானே. இந்த சொல்லுகள் தான் வந்துட்டு எல்லா கிராஃப்லேயும் நமக்கு மாறி மாறி வரப்பு. இதுகளை தெரிஞ்சு கொண்டாலே நம்ம பின்னுக்கு வரக்கூடிய எல்லா கிராஃப்களையும் அதே தான் வரப்போகுது. அதுகளை வச்சு வந்து நம்ம விடாடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்ப்போம் வந்துட்டு முதலாவது பார்ப்போம். அதாவது உடம்பு வலித்தல் அல்லது என்னது உடம்பு வலித்தலும் புமுனிம் செங்சிங், அதாவது பெற்றோர்களுடைய பிறந்தாளம் என்று தந்திருக்கிற விட வந்துட்டு ஒரே மாதிரியாக இருக்கிறான். கச்சிம்னிதான்னு சொல்லிக்கிறான். கத்தான் தான் இருக்கும். கச்சிம்னிதான்னு சொல்லி தான் வாசிக்கணும். அப்போ ஒரே மாதிரியாக இருக்கும். என்ன உடம்பு வலித்தல் எத்தனை? மொமியா அபிதா வந்துட்டு எத்தனை இருக்குது? 24%. புமுனிமுனுடைய செங்சிங்கிறது அதுவும் 24% தந்திக்கிறாங்கண்ணே. அப்போ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அது முதலாவது விட தந்திக்கிறாங்க. முதலாவது விடையிலே விட வந்துட்டேனே. சரி, அப்போ முதலாவது தானே அதுக்கு சரி. இரண்டாவது பார்ப்போம். ஏன் இரண்டாவது பிள்ளை என்று பார்ப்போம். பூமணி பெற்றோர்களுடைய பிறந்த நாள் என்று தந்திக்கிற விட வந்துட்டு ஜொல் பண்ணி மினிதா. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த முதலாவதுல தந்திக்கிற அந்த கச்சி மினிதா, அந்த ஜொல்பன், இப்படியான சொற்கள் தான் வந்துட்டு நமக்கு திருப்பி வரப்போகுது. இப்போ ஜொல்பன்னு சொன்னால் நம்ம எப்படியும் எடுத்துக்கொள்ளணும் எப்படின்னு சொன்னால், ஒரு 100% எப்படியும் வந்துட்டு ஒரு கிராஃப் வந்துட்டு 100% தான் எடுப்பாங்க. அந்த 100%ல் 50க்கு மேலே 50% தான் ஜொல் பண்ணா பாதி சரி அரைக்கருவாசி என்ன. அப்போ அரைக்கருவாசின்னு சொல்கிறது என்ன? 50% தானே. அப்போ ஜொல் பண்ணா நம்ம எடுக்கணும் வந்துட்டு. அப்போ 50%க்கு அந்த ஜொல்பன் மானி ஜொக்தா அப்படின்னு சொல்லி இடையில சேர்த்துக்கொள்வார். இப்போ அது பின்னுக்கு வரும். அதே மாதிரி அந்த சொற்கள் சேர்ந்தது. இப்போ இதில் என்ன தந்திக்கிறாங்க? நமக்கு ஜொல்பன் தந்திக்கிறாங்க. அரைக்கரவாசி இருக்கா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அரைக்கரவாசி இருக்குதா இல்லையே வந்துட்டு. ஏன்னா பும்னிமுனுடைய பிறந்த நாள்னு தந்திக்கிற விட வந்துட்டு எத்தனை? பும்னிமுனுடைய பிறந்த நாள் 3வது 24%. அப்போ 24%ங்கிறது 50க்கு மேலே இல்லையா? அப்போ அதுவும் வராது விட. அதானே அது போல் வந்துட்டு. அதே மாதிரி 3வது பார்த்தோம்னு சொன்னால், அதாவது சகோதரனுடைய திருமணம் என்று தந்திருக்கிற விட வந்துட்டு காஜங் மானி மிகவும் அதிகமாக இருக்கா. இதில் தந்திக்கிற விட என்ன சொல் வந்துட்டு என்ன? காஜங் மானி அப்படிங்கிற சொல் தான் தந்திக்கிறான். மிகவும் அதிகமாக இருக்கிறது. அப்போ மிகவும் அதிகமாக இருக்கா வந்துட்டு 14%. அதுதான் மிகவும் சின்னது. காஜங் ஜொக்தான்னு தந்திருக்க அந்த விட சரியாக வந்து காஜங் மானியை தந்திக்கிறதால அது என்ன பிழை வந்துட்டு விளங்கிடுச்சா? அதே மாதிரி மியோங்சல் தரினின் ததப், அதாவது அந்த 2 பெருநாள் தினங்களும் இருக்குது தானே. பெருநாள் தினங்கள்னு தந்திக்கிற விட வந்துட்டு மிகவும் சின்னதாக அந்த காஜங் ஜொக்தா தந்திக்கிறாங்க. சரிண்ணே. அதுதான் வந்துட்டு அந்த கிராஃப்லேயே மிகவும் பெருசானே 38% இருக்குது. அப்போ என்ன? இந்த 4வது புல 3வது புல 2வது புல ஏன் பிள்ளைங்கிறது விளங்கிட்டானே. அதோட நீங்கள் கவனித்து கொள்ளணும். என்னென்னு சொன்னால், இந்த கச்சி, அந்த ஜொல்பன், காஜங் மானி, காஜங் ஜொக்தா இப்படியான சொற்கள் தான் வந்து நமக்கு திருப்பி வரப்போகுது. அவ்வாறான சொற்களை வந்துட்டு நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும்? திருப்பி அப்போ ஏற்கனவே பார்த்து வச்சுட்டோம்னா இதை மாதிரி கேள்விகள் டக்குன்னு அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ஏன்னு சொன்னால், நமக்கு தந்திருக்கிற அந்த 25 நிமிஷத்தில் வந்துட்டு ஒரு கேள்விக்கு நம்ம 1 நிமிஷம் படி தான் நம்ம கணக்கெடுத்து வந்துட்டு செய்யக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா டக்குன்னு பார்த்தோன்னே இதுதான் விட அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடணும்? அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் வந்துட்டு. சரி, அடுத்து நான் உங்களுக்கு இந்த கிராஃபில் வரக்கூடிய முக்கியமான சொல்கள்னு சொல்லி சொற்கள் வந்துட்டு தரணும் வந்துட்டு. அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் வந்துட்டு. விளங்கிட்டு தானேண்ணே. அதாவது முதலாவது தந்திக்கிறதுல வந்து சொல் வந்துட்டு கச்சி ஜொல்பன், 3வதுல தந்திக்கிறது வந்துட்டு காஜங் மானி, அடுத்து காஜங் ஜொக்தா இப்படியான சொற்கள் தான். இந்த சொற்களை வந்துட்டு கட்டாயம் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் வந்துட்டு ஒவ்வொரு கிராஃப்லேயும் வரும். இதை நம்ம டீப்பாக பார்த்துட்டோம்னு சொன்னால் அதே மாதிரி சொற்கள் வரத்தால் என்ன செய்யலாம்? அடுத்ததையும் வந்துட்டு நம்ம செய்யக்கூடியதாக இருக்கும்னே. விளங்கிட்டு தானே. அடுத்ததை பார்ப்போம்.
இரண்டாவது பார்த்தோம்னு சொன்னால் என்ன சந்திக்கிறாங்க 2019ஆம் ஆண்டினுடைய நியூனோட வருடம் தானே. இப்போ 2019ஆம் வருடத்தினுடைய குக்கை புயல்னு சொல்கிறது இப்போ நாட்டு வாரியாக நாடுகளுக்கு இடையிலான என்ன செஞ்சிக்காங்கன்னு சொன்னால் பொதுவான்னு சொன்னால் திராட்சை பழங்களை வந்துட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது அடிப்படையாக கொண்டு தரப்பட்டிருக்கிறதுல வந்துட்டு சரியானது எதுன்னு சொல்லி கேட்குறாங்கண்ணே. சுற்றுலாதான்னு சொன்னால் ஏற்றுமதி தேகன்னு சொல்லி ஒரு தரப்பட்டிருக்கிறதுல வந்துட்டு சரியானது மோசமினிக்கா மஜினின் குசல் மோசமினிக்கான்னு சந்திக்கிறாங்க. இதான் கேள்வி. சரியான திராட்சைப்பழம் ஏற்றுமதி செய்கிறாலாம் ஒவ்வொரு நாட்டிலையும் வந்துட்டு அதை பற்றி கிராஃப் தான் வந்து கீழே சந்திக்கிறாங்க. நமக்கு என்ன சந்திக்கிறாங்க, என்னென்ன நாடு வியட்நாம் தந்திக்கிறாங்க, மீகுக் தந்திக்கிறாங்க வந்துட்டு, அடுத்து வந்துட்டு என்ன சிங்கப்பூர் சந்திக்கிறாங்க, அடுத்து வந்துட்டு என்னது ஹாங்காங் தந்திக்கிறாங்கண்ணே. இப்போ 4 நாடு தந்திக்கிறாங்க. இதில் வந்துட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பெருமானம் தந்திக்கிறாங்கண்ணே. 1350 மட்டும் தந்திக்கிறாங்க. முதலாவது கேள்வியை பார்ப்போம். இதில் எது சரியானன்னு பார்த்தோம்னு சொன்னால் முதலாவதுல என்ன சந்திக்கிறாங்க, ஹாங்காங் வந்துட்டு தூப்பொஞ்சரோ மானி சுச்சுல் ஹெஸ்மி தான். இதில் வந்திக்கிற சொல் வந்துட்டு அந்த தூப்பொஞ்சேங்கிறது தான் இரண்டாவது நிலையில் இருக்கான். ஹாங்காங் வந்துட்டு அந்த ஏற்றுமதி செய்யப்பட்ட நாட்டில் வந்துட்டு ஹாங்காங் வந்துட்டு இரண்டாவது வந்துட்டு என்ன சந்திக்கிறாங்க, இரண்டாவதாக அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கான். அந்த நாட்டிலே தந்திக்கிற அந்த 4 நாட்டிலையும் வந்துட்டு ஹாங்காங் தான் வந்துட்டு என்ன செஞ்சுருக்கான், இரண்டாவது கூடுதலாக ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கான். ஹாங்காங் வந்துட்டு தான் இது புலன இது ஹாங்காங் வந்துட்டு தான் என்ன செஞ்சிருக்கு கூடுதலாக ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. மற்ற நாடெல்லாம் வந்துட்டு 800க்கு கீழே தானே. ஹாங்காங் மட்டும்தான் 1350 பெருமானம் தான் தந்திக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு விளங்கிட்டு தானே. அப்போ கூடுதலான்னு சந்திக்கிறான்னு அப்போ நம்ம முதலாவது சரியாக வந்திருக்குமனே. அப்போ இது புல தானே. ஹாங்காங் வந்துட்டு சரியான இரண்டாவது நிலையில் வந்துட்டு அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்டதுக்கான். அப்படி வராது. அப்போ அது புல வந்துட்டு முதலாவது சந்திக்க நமக்கு சரி. இரண்டாவது நிலையில் அப்போ எது இருக்குது, 2ஆம் நிலையில் இருக்கிறது 860 சிங்கப்பூர். அப்போ சிங்கப்பூர் வந்திருந்தான்னு சொன்னால் அது சரியாக வந்திருக்கும். சரிதானே. அப்போ இது புல தானே. அப்போ இரண்டாவது பார்ப்போம் வந்துட்டு என்னையாம் சிங்கப்பூரையே காஜங் மானி சுஜுல் ஹஸ்மி தான். சிங்கப்பூருங்கிற நாட்டில் தான் வந்துட்டு மிகவும் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கான். புலையனே சிங்கப்பூர் எத்தனாவது இருக்குது, இரண்டாவது தான் கூடுதலாக ஏற்று செய்யப்பட்டிருக்கு. அப்போ முதலாவது மாற்றி தந்திக்கிறான், முதலாவது ரெண்டாவதையும் ஒன்று மாற்றி தந்திக்கிறான். இதில் நம்ம பார்க்கக்கூடிய சொல் வந்துட்டுனே காஜங் மானி நம்ம ஏற்கனவே பார்த்த சொல் தான் வந்துட்டேனே. அப்போ இதே சிங்கப்பூருக்கு பதிலாக வந்துட்டு ஹாங்காங்னு வந்திருக்கேன், அந்த ரெண்டாவது விட சரியாக வந்திருக்குமானே. அப்போ இதை தான் அதுக்குரிய புல விளங்கிட்டு தானே எப்படி கொண்டு வரான்னு சொல்லி இப்படி தான் ஈஸாக தான் கொண்டு வரான் நமக்கு விளங்கக்கூடிய மாதிரி. அதே மாதிரி மூணாவது பார்த்தோம்னு சொன்னால் வியட்நாம்ங்கிறது காஜும் ஜொக்கு மிகவும் குறைவாக ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிற நாடம் வியட்நாம் வந்துட்டு சரி என்னது 599 விளங்கிட்டுதா. 599 தான் வந்துட்டு வியட்நாம். அப்போ வியட்நாம் தான் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கான், மிகவும் குறைவாக ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்காமன்னு சொல்கிறாங்க. அப்போ அது சரி. அப்போ இதுக்கு விட என்ன மூணாவது, நாலாவதையும் பார்த்துக்கொள்ளும். நாலாவது ஏன் பிள்ளைன்னு பார்ப்போம். என்ன மீக்குக்கை பார்க்க இந்த பொதான்னு சொல்லி இருக்குது தானே. ஒரு சொல்லுக்கு பக்கத்தில் பொதா வந்துச்சுன்னு சொன்னால் ஒன்றை பார்க்கன்னு சொல்லி தான் வரணும். உதாரணத்துக்கு என்ன இப்போ மில்ஹான்னா என்ன பேர், மில்ஹான் பொதா என்னை பார்க்க என்னுடைய இப்போ இதை இன்னொரு ஆள் பேர் ஒன்று எடுத்துக்கொள்வோமே. ஈசானத்துக்கு ஒரு ஆள்ற பேருன்னு சொன்னால் ஒரு அம்மார் ரெண்டு எடுத்துக்கொள்வோமே. அம்மார் மில்ஹான் பொதா அம்மார்ண்டா என்னை பார்க்க அம்மார் வடிவானாள் அப்படின்னு சொல்கிறது தான். இதே மாதிரி அம்மாருக்கு பின்னால் பொதா வந்து இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன வந்திருக்கும், அப்போ அம்மாரை பார்க்க மிலானன்னு வந்திருக்கும். இப்போ இங்கே வந்திருக்கு பொதா வந்துட்டு மீக்கூக்கில் வந்திருக்கிறதால அப்போ மீர்கூக்கை பார்க்கன்னு சொல்லி தான் எடுத்துக்கொள்ளணும். அப்போ மீர்கூக்கை பார்க்க வியட்நாம் வந்துட்டு அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கான். என்ன மீக்கூக்கு வந்துட்டு 805 சரியா. அடுத்து வியட்நாம் வந்துட்டு எத்தனை சந்திக்கிறாங்க 599. அப்போ மீர்கூக்கை பார்க்க வியட்நாம் வந்துட்டு அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்காமன்னு சொல்கிறாங்க. அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கா இல்லை தானே, குறைவாகத்தான் வந்துட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. விளங்கிடுச்சா. மீர்குக்கு வந்துட்டு 805, மீர்குக்கை பார்க்க வந்துட்டு வியட்நாம் வியட்நாம் வந்துட்டு 599, 805 பார்க்க 599 குறைய தானே. அப்போ கூடுதலாக ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு இல்லை தானே, அப்போ குறையத்தானே ஏற்றுமதி செய்யப்பட்டு. அப்போ இது போல என்ன விளங்கிடுச்சா. அப்போ நம்ம இதில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய சொல் வந்துட்டு அந்த தூப்பொஞ்சே என்று சொல்லி வந்து இருக்கிறது. அடுத்து வந்துட்டு
அதை மானிங்கிற காஜங் மானி காஜன் ஜொக்கு அது ஏற்கனவே பார்த்தது முன்னுக்கு ஃபஸ்ட் கேள்வியிலே பார்த்துட்டோம். அதே மாதிரி சொல்லி தான் திருப்பி எல்லா இடத்தையும் வளர்ப்போம். அப்போ அதுகளை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து வந்துட்டு ரெண்டாவதுல வந்துட்டு அந்த பொதாங்கிற வார்த்தை இது முளைங்கிடுச்சானே. இப்படித்தான் நமக்கு கேள்விகள் வரப்போ ஈஸியாக வந்துட்டு விட அடிக்கக்கூடிய மாதிரி இருக்குண்ணே. ஈஸியான கேள்வி. இதை நம்ம இவ்வளோ டீப்பாக பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னால் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய கேள்விகளை வந்துட்டு ஈஸியாக அதாவது டக்குன்னு குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதுக்காண்டி அந்த ரீசனுக்காக வேண்டி தான் வந்துட்டு இதை நம்ம டீப்பாக வந்துட்டு ஒரு டிஸ்கஷன் எப்படி வருகுது என்ன மாதிரி வருகுதுங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்த கேள்வியை பார்ப்போம். தம் கிராஃபியே தேகன் சொல்மியங்குரு மஜினின் கொஸ்டின் மோஸ்ட்னிக்கா என்ன சந்திக்கிறாங்க. இதில் வந்துட்டு இந்த தரப்பட்டுக்கிற இந்த கிராஃபில் வந்துட்டு சரியானது என்னன்னு சொல்லி கேட்குறாங்கண்ணே. என்ன கிராஃப் இது? ஹியூகாத்தே காக்குசி போனின் கொஸ்டின் சொன்னால் இப்போ லீவின் போது போக விரும்புகின்ற இடங்கள்னு சொல்லி ஒரு கிராஃப் ஒன்று தந்திக்கிறாங்க. அந்த கிராஃபில் வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் கொரியாவில் இருக்கக்கூடிய 4 இடங்கள் தந்திக்கிறாங்க. ஒன்று ஜேஜிதோ வந்து இருக்கிறாங்க. அதுதான் மிகவும் கூடுதலாக இருக்குண்ணே. ஜேஜிதோக்கு போக விரும்புகிறாக்கள் தான் கூடையாக்கும். அடுத்து அது ஜேஜிதோங்கிறது ஒரு என்னது ஒரு தீவு தானே. அது நம்ம பார்த்துருக்கேன் தானே, படிச்சிருக்கேன். அடுத்தது சோல் வந்துட்டு தெரியும், கேபிட்டல் ஆஃப் சிட்டி ஆஃப் கொரியா. அடுத்து வந்துட்டு என்ன பூசன் தந்திக்கிறாங்க. அடுத்தது கியோங்ஜித்து சந்திக்கிறாங்க. இதில் வந்து 4 விட சந்திக்கிறாங்க. 4 விடையும் பார்ப்போம். முதலாவது என்ன சந்திக்கிறாங்க, பூசன் என்று தரப்பட்டிருக்கிற விட வந்துட்டு ஜொல்பன் என்னது நொம்தான்னு சொன்னால் என்ன ஜொல்பன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிக்கோம். ஜொல்பன்னு என்ன பாதிக்கு மேலேன்னு சொன்னால் ஒரு கிராஃபில் 100 வருவாங்க. அந்த 100ல் வந்துட்டு 50% இருக்கிறது தான் ஜொல்பன். அப்போ அந்த ஜொல்பன்னோட அதிகமாக இருக்காம். அப்போ 50% மேலே இருக்கணுமே. ஒரு 51 52 அதுக்கு மேலே இருக்கணும் என்ன. அப்போ பூசன் எங்கே சந்திக்கிறாங்க? பூசன்ற அளவு எத்தனை? 25%. பூசன் வந்து 25%, 50க்கு மேலே இருக்குது. அப்போ அது புல தானே. அதே இது வந்துட்டு பூசன் வந்துட்டு ஒரு 50க்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு 60 70 இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த விட சரியாக இருந்திருக்கு. அப்போ பூசன்னு தரப்பட்டிருக்கிற வந்துட்டு ஜொல்பன் பாதியை விட அதிகமாக இருக்கான். அப்போ ஜொல்பனில் நொம்தாங்கிற சொல்ல வந்துட்டு நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இப்படியான சொல்லித்தான் நம்ம திருப்பி வரப்போகுது. பாதியை விட அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி 2வது சந்திக்கிற விட பாபம் வந்துட்டு கியோங்ஜித்துங்கிற இடம். கியோங்ஜித்தோட தரப்பட்டிருக்கிற விட வந்துட்டு காஜம் ஜொக்கு மிகவும் குறைவாக இருக்கான். நம்ம ஏற்கனவே காஜம் ஜொக்குங்கிற சொல் படிச்சிக்கோம்னே. அப்போ மிகவும் குறைவாக இருக்குது. அப்போ கியோங்ஜித்து வந்துட்டு என்ன சரி நான் தந்த விட வந்துட்டு கியோங்ஜித்து வந்துட்டு இன்றைக்கி ஒரு 5% தானே இருக்குண்ணே. அந்த கிராஃப்லேயே வந்துட்டு கியோங்ஜுங்கிற இடம் தான் வந்துட்டு மிகவும் குறைவாக வந்து ஆக்கள் போகிற விரும்புகிற இடமாக்குமுனே. அப்போ அது 2வதுங்கிறது சரி விளங்கிட்டு தானே. சரி, அடுத்தது 3வது பாப்பம் வந்துடுச்சு. என்ன வந்துருக்காங்க, ஜேஜிதுங்கிற தரப்பட்டிருக்கிற விட வந்துட்டு தூப்பொஞ்சரோ மானிசிமிதா. அதாவது ஜேஜிதோங்கிறது எத்தனைக்கு அந்த கிராஃப்லேயே மிகவும் கூடுதலாக போக விரும்புகிற இடம் வந்துட்டு என்ன ஜேஜிதோ தான். அந்த ஜேஜிதோங்கிற இடம் வந்துட்டு அந்த கிராஃப்லேயே வந்துட்டு 2வது அதிகூடுதலாக போக விரும்புகிறார்கள்னு சொல்கிறாங்க. அதாவது என்னது அந்த கிராஃப்லேயே வந்துட்டு என்னென்ன அதிகூடுனத்தில் 2வது படியாக வந்துட்டு ஆக்கள் போக விரும்புகிற இடம் தான் வந்து ஜேஜிதோன்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே, மிகவும் கூடுதலாக போக விரும்புகிற இடம் தான் ஜேஜிதோ. 2வது அதிகூடுதலாக போக விரும்புகிற இடம் வந்துட்டு பூசன். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, மாற்றி சொல்கிறாங்க. பூசன் தான் ஜேஜிதோ தான் வந்துட்டு அந்த கிராஃப்லேயே வந்துட்டு அது 2வது என்ன கூடுதலாக போகிற இடம்னு சொல்கிறாங்கண்ணே. அப்போ அது வராது. விளங்கிட்டு தானே. 3வது விளங்கிட்டு தான் அவங்களுக்கு. என்னென்னு சொன்னால் பூசன் தான் வந்துட்டு அந்த கிராஃப்லேயே வந்துட்டு 2வது அதிகூடுதலாக இருக்குது. 1வது என்ன இருக்குது, ஜேஜிதோ இருக்குது. இவங்க மாற்றி சொல்கிறாங்கண்ணே. ஜேஜிதோ தான் வந்துட்டு என்ன 2வது அதிகூடுதலாக போகிற இடம்னு சொல்கிறாங்கண்ணே. ஆக்கள் போக விரும்புகிற இடம்னு சொல்கிறாங்க. அப்போ அது போல தானே. அதே மாதிரி 4வது பாப்பம் வந்துட்டு என்ன வந்திருக்கிறாங்க, சவுலன்னு தரப்பட்டிருக்கிற விட வந்துட்டு பூசனை பார்க்க அந்த பொதா வந்து. அப்போ பூசனை பார்க்க அதே மாதிரி இருக்கான். பூசன் எத்தனை? பூசன் வந்துட்டு 25%. சரிண்ணே. சவுல் வந்துட்டு 15%. அப்போ பூசனை பார்க்க சவுல் வந்துட்டு மிக அதிகமாக இருக்கான். அப்படியா இருக்குது? இல்லையேண்ணே. 25 பெருசா 15 பெருசா? 25 பெருசு. சரிண்ணே. சவுல் போதா பூசன் இருந்தால் அந்த விட நமக்கு சரியாக வந்திருக்கும். இதை என்ன சந்திக்கிறாங்க, பூசன் போதா சந்திக்கிறாங்கண்ணே. பூசன் வந்துட்டு என்ன பூசனை பார்க்க வந்துட்டு அதிகமாக இருக்காம் சவுலன்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணா 15% குறையத்தானே. 25யும் 15ஐயும் கொம்பையாக பண்ணக்குள்ள என்ன வருது, 15 குறையண்ணே, 25 கூட. அப்போ அதுவும் போல. விளங்கிடுச்சா? இப்படியான திருப்பி அதே சொற்கள் தான் நமக்கு வரப்போகுது. இப்படியானதை வச்சு தான் நம்ம விட அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். விளங்கித்தானே. அடுத்த கேள்வியை பார்ப்போம். என்ன சந்திக்கிறாங்க, 4வது கொம்மனி ஜிக்சங்கன்னு சொன்னால் வேலையாளர்கள். கொம்மனி வேலையாளர்கள் ஜிக்சங் திரி வந்துட்டு ஜொம்சிம்சி கானில் பகல்
நேர சாப்பாட்டு டைமில் வந்துட்டு என்ன இந்த சந்தோஷமாக சாப்பிட விரும்புகின்ற உணவுகள் பற்றிய, அதாவது உணவுகள் பற்றிய கிராஃப் வந்துட்டு கீழே பற்றிருக்காங்க. அதில் சரியானது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இப்போ கொரியாவில் இருக்கிற கொம்பனியில் வேலை செய்கிறாக்கள் இருக்காங்க தானே, அவங்க வந்துட்டு பால் சாப்பாடு நேரத்தில் சாப்பிட விரும்புகின்ற உணவுகளினுடைய என்னென்ன சாப்பாடு சாப்பிட விரும்புவாளை வந்துட்டு அந்த கிராஃப் வந்துட்டு கீழே அந்திக்கான். சரியானே, அதில் அந்திக்கிறாங்க ஜுங்கு கிம் சிக்கனே முதலாவது அந்திக்கிறாங்க. என்னது ஜுங்கு கிம்சிக் சீன உணவை அந்திக்கிறாங்க 22%. ஹங்கு கிம்சிக்கு வந்துட்டு 38%. அதான் நான் கூடுதலாக இருக்கனே. அடுத்தது சொயங் கிம்சிக் வந்துட்டு சொயங் கிம்சிக்குன்னு சொன்னால் வந்துட்டு அதாவது இங்கிலீஷ் உணவுகளை தான் சொல்கிறேன் வந்துட்டு மேற்கத்திய உணவுகளை தான் சொல்கிறேன் வந்து சொயங் கிம்சிக்குன்னு சொல்லி. அதாவது அமெரிக்கானோ அந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது தானே அதுகள் வந்துட்டு. அடுத்தது அந்த சிக்கன் சொல்லுவாங்க தானே அதுவும் வந்துட்டு இப்போ கூடுதலாக வந்துட்டு அது வந்துட்டு எந்த நாட்டிலேருந்து வந்தேன்னு சொல்லி தெரியும். ஆனால் உண்மையிலேயே பார்க்க போனால் வந்துட்டு கொரியர்கள் சாப்பிட்ற அந்த சிக்கனுங்கிறது வந்துட்டு கொரியாவுக்கு வந்து அந்த கருப்பினத்தவர்களால் உருவாக்கப்பட்டது தான் வந்துட்டு அந்த சிக்கனுங்கிறது. அவ தான் வந்துட்டு என்ன செஞ்சால் முதல்ல வந்துட்டு அந்த கோழிகளை வந்துட்டு பொறிச்சு சாப்பிட்டாகனே. அதை அடிப்படையாக கொண்டு தான் இப்போ வந்துட்டு இப்போ கூடுதலாக ஃபேமஸ் இருக்கிறது. இப்போ தான் சரி அது வேணாம் நமக்கு. அடுத்து வந்துட்டு என்ன தொசிரக்குன்னு சொன்னால் வந்துட்டு நகரப்புற உணவுகளில் தான் தொசிரக் உணவுகள்னு சொல்கிறேன் வந்துட்டு. இவ்வாறான 4 உணவுகள் அந்திக்கிறாங்க. அதில் பாப்பம் வந்துட்டு விட என்ன அந்திக்கிறாங்கன்ட்டு முதலாவது அந்திக்கிறாங்க தொசிரக்காஜங் மானிசிமிதா. தொசிரக்குங்கிற உணவு வந்துட்டு மிகவும் என்ன அதிகமாக இருக்காம். தொசிரக்கு வந்துட்டு எத்தனை சதவீதம் இருக்குது? 25% இருக்குண்ணே. ஆனால் மிகவும் கூடுதலாக இருக்கிற என்ன ஹங்கு கிம்சிக்குண்ணே கொரியா உணவு தான் வந்துட்டு மிகவும் அதிகமாக இருக்குது. 38% ஹங்கு கிம்சிக்கு வந்துட்டு கொரியா உணவு. அப்போ தொசிரக்கு வந்துட்டு 25% தான் இருக்குது. அப்போ தொசிரக்கு வந்துட்டு மிகவும் அதிகமாக இருக்கா? இல்லை தானே. அப்போ முதலாவது பிழை வந்துட்டு. இரண்டாவது பாகம் வந்துட்டு ஜுங்கு கிம்சிக்கு வந்துட்டு காஜம் ஜொக்கு இசுமிதா. ஜுங்கு கிம்சிக்கு வந்துட்டு சீன உணவு வந்துட்டு மிகவும் குறைவாக இருக்கிறான். ஜுங்கு கிம்சிக்கிற சதவீதம் எத்தனை? 22% அந்திக்கிறாங்கண்ணே சீன உணவு. குறைவாக இருக்கிற உணவு வந்துட்டு சொயங் கிம்சிக்கு வந்துட்டு மேற்கத்திய உணவுண்ணே. அப்போ சொயங் கிம்சிக்கன் இருக்கே அது சரியாக வந்திருக்கும். அதாவது ஜுங்கு கிம்சிக்கன் இருக்கிறதால அது போல என்ன ஜுங்கு கிம்சிக்கு தான் அந்த கிராஃப்லேயே வந்துட்டு மிகவும் குறைவாக இருக்குன்னு சொல்கிறான் அவனை காஜம் ஜொக்கு. சரிதானே, காஜம் ஜொக்குங்கிற வார்த்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்த 3ஆவது பாவம் வந்துட்டு தொசிரக் தகுமிரோ சொயங் இம்சிக் மானிசிமிதா. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது தகுமுரு. அதாவது தகுமுருங்கிற வார்த்தையை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே, தொசிரக்குங்கிற உணவுக்கு அடுத்தபடியாக என்ன இருக்காம வந்துட்டு சொயங் இம்சிக் இருக்குதான். தொசிரக் எத்தனை சதவீதம் இருக்குது? 25% இருக்குண்ணே. தொசிரக்கு வந்துட்டு 25%. அதுக்கு அடுத்தபடியாக என்ன இருக்கா வந்துட்டு சொயங் இம்சிக்கு இருக்கான். சொயங் இம்சிக்கு எத்தனை சதவீதம் வந்துட்டு 15%. அடுத்தபடியாகன்னு சொன்னால் 25க்கு அடுத்தபடியாக குறைஞ்சது எதுன்னு பார்க்கக்குள்ள 22க்கு அடுத்ததாக வந்து 15 ஏன்னா அப்போ அதுக்கும் போல தானே. அதாவது கிராஃபுங்கிறது கொம்பையாக பண்ணி பார்க்குறது தான் எதுன்னு சொல்லி. அப்போ தொசிரக்குக்கு அடுத்தபடியாக தகுமுறு வந்து அடுத்தபடியாக. அப்போ தகுமுறு என்ன இருக்குது? அடுத்தபடியாக வந்துட்டு என்னது ஜொங்கு கிம்சிக் தானே இருக்குது. அப்போ ஜொங்கு கிம்சிக்கன் இருக்குது அது சரியாக வந்துருக்குமே. அப்போ அது போல் அதாவது சொயங் கிம்சிக்கன் இருக்கிறான் 15% இருக்கிறான். அப்போ 25க்கு அடுத்தபடியாக இருக்கிறது 22%. அதாவது ஜொங்கு கிம்சிக். விளங்கிடுச்சா என்னன்னு சொன்னால் இதில் விளக்கம் வந்துட்டு தொசிரக்குக்கு அடுத்தபடியாக குறைஞ்சதாக இருக்கிறது சொயங் கிம்சிக்குன்னு சொல்கிறாங்க. அது போல தானே சொயங் கிம்சிக்கு வராது. தொசிரக்குக்கு அடுத்தபடியாக 25க்கு அடுத்தபடியாக இருக்கிறது என்ன 22 இருக்குது தானே. அப்போ 22 இருக்கிறதால ஜுங்கு கிம்சிக் தான் வரும். சரி, இதை விளங்காதாக்கள் வந்துட்டு நான் விளங்கப்படுத்தக்குள்ளே அந்த விளங்காதாக்கள் அதே வீடியோவை வந்துட்டு திருப்பி ரிமைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது விளங்கும். சரியானே, 2-3 ரக்கா பாருங்கள், அப்போ விளங்கும் வந்துட்டு. சரியானே, அடுத்தபடியாக ஜுங்கு கிம்சிக்கு அடுத்தபடியாக இருக்கிறது தான் சொயங் கிம்சிக். அப்போ அதுக்கு போல் 4ஆவது பார்ப்போம். 4ஆவது என்ன சந்திக்கிறாங்க வந்துட்டு சொயங் கிம்சிக்கை பார்க்க வந்துட்டு ஹங்கு கிம்சிக்கு வந்துட்டு மிகவும் அதிகமாக இருக்காமன்னு சொல்கிறாங்க. என்ன தோமானி செமிதான்னு சொல்கிறாங்க. அது சரிதானே, 4ஆவதுக்கு சரி. அதாவது சொயங் கிம்சிக்கு இருந்த 15% சொயங் கிம்சிக்கை பார்க்க ஹங்கு கிம்சிக் பொதா வந்திருக்குண்ணே. ஒன்றை பார்க்க பொதா வந்து நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். என்னத்துக்கு பக்கத்தில் பொதா வருகிறதோ அதை பார்க்கன்னு சொல்லி தந்திருக்கிறேன். அது பார்க்காதாக்கள் வந்துட்டு முன்னுக்கு இருக்கிறத திருப்பி ரிமைண்ட் பண்ணி திருப்பி பாருங்கள். அதே சொத்தான் வந்துட்டு நமக்கு திருப்பி வரப்போகுது. அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்து வச்சுருந்தோம்டா என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக வந்துட்டு அடிச்சுட்டு போய்த்துடலாம் விட வந்துட்டு இதுதானு சொல்லி வணங்கிட்டு தானே. அப்போ இதுக்கு 4ஆவது தான் விட வந்துட்டு. அப்போ 4ஆவதுல என்ன வந்துட்டு சொயங் கிம்சிக்கு பார்க்க வந்துட்டு ஹங்கு கிம்சிக்கு வந்துட்டு இன்னும் அதிகமாக இருக்காம். அப்போ சொயங் கிம்சிக்கு வந்துட்டு எத்தனை
15% தான். ஹாங்காக் கிம்சிக்கு வந்துட்டு 38%. அதை பார்க்க சோயாங் கிம்சிக்கு பார்க்க ஹாங்காக் கிம்சிக்கு வந்துட்டு கொரிய சாப்பாடு வந்துட்டு அதே மாதிரி இருக்குது தானே. அப்போ அதுதான் சரியான விட விளங்கிடுச்சா? இதே கேள்வி தான் திருப்பி திருப்பி வரப்போகுது. ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க வந்துட்டு. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் என்ன 5வது சந்திக்கிறாங்க. அடுத்ததாக தரப்பட்டிருக்கிற அந்த கிராஃபில் வந்துட்டு ஜெஹேன்னு சொன்னால் வந்துட்டு அழிவுகள், பேரழிவுகள், ஆபத்துக்கள், அதுதான் வந்து ஜெஹேன்னு சொல்கிற ஆபத்துக்கள் உருவாகிற சம்பந்தமான கிராஃப் வந்துட்டு கீழே வந்துட்டு தரப்பட்டிருக்கிறான். அந்த கிராஃபில் வந்துட்டு சரியானது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க வந்துட்டு. இந்த கிராஃபை வந்துட்டு நம்ம இப்படி பார்ப்போமா? என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் கொள்ள நாளாக கேட்டுட்ருக்கிறீங்க தானே. இப்போ எங்களுக்கு கொரியா சொற்கள் வந்துட்டு தெரியாத சொற்கள் வந்தால் எப்படி செய்கிற அந்த கேள்விகள்ண்டு இல்லை வேணாம், அது இதுக்குள்ளே கொண்டு வர வேணாம், ரெண்டையும் கொம்பையாக பண்ண வேணாம். அதுக்கு நான் தனியாக நான் வீடியோவே போடுறேன். நான் வந்துட்டு இதை பார்த்துக்கொள்வோம். வந்துட்டு முதல்ல சந்திக்கிறாங்க வந்துட்டு என்ன சொரக் தந்திக்கிறாங்கண்ணே. சொரக்குன்னு சொன்னால் வந்துட்டு நாம் மேலேருந்து கீழே விழுந்த மாட்டோம். ஒரு கட்டடத்துக்கு மேலேருந்து நாம் கீழே விழுந்தோம்னு சொன்னால் அது வந்துட்டு சொரக்குன்னு சொல்லுவோம். வந்துட்டு நாமளாக கீழே விழுகிற வந்துட்டு தவறுதலாக விழுகிறது தான். அப்படி விழுந்துட்டோம்னு சொன்னால் சொரக்காதான்னு சொல்லுவோம். வந்துட்டு நாமளாக கீழே விழுதல் வந்துட்டு. அடுத்து வந்துட்டு என்னது ஹியப்ஜோக்குன்னு சொல்கிறது வந்துட்டு என்னென்னா சுருங்குதலால் ஏற்படுற ஆபத்துக்கள் வந்துட்டு பேரழிவுகள்னு சொல்லக்குள்ள உதாரணமாக என்ன அந்த பிஸ்டன் எடுத்துக்கொள்வோம். அல்லது என்ன நம்ம லேத் மிஷின் எடுத்துக்கொள்வோமே. லேத் மிஷினில் வந்துட்டு என்ன செஞ்சு கொள்கிறோம், நம்ம லேத் மிஷினை வந்துட்டு அதாவது இருக்கக்குள்ளே வந்துட்டு ஒரு பொருளை வச்சு இருக்கக்குள்ளே நம்ம கையை வச்சு இறுக்கிட்டோம்னு சொன்னால் என்ன செஞ்சிடும், அப்படியான ஏற்படுற ஆபத்துக்களை தான் வந்துட்டு ஹியப்ஜோக்குன்னு சொல்கிற வந்துட்டு. அடுத்து வந்துட்டு ஜுங்தில்னு சொல்கிறா வந்துட்டு நிலநடுக்கம் ஏற்படுற அப்படியான ஆபத்துக்களை தான் வந்துட்டு ஜுங்தில் பேரழிவுகள்னு சொல்கிற வந்துட்டு. அது நக்கான்னு சொன்னால் வந்துட்டு விழுதல்னு சொன்னால் எப்படின்னு சொன்னால் நாம் விழுதல் இல்லை, நமக்கு மேலே ஏதாச்சும் ஒரு பொருள் விழுந்துச்சுன்னு சொன்னால். உதாரணமாக வந்துட்டு என்ன ஒரு க்ரெயினில் வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு தூக்குறாங்க. அந்த பொருள் வந்துட்டு தடுமாறி நம்முடைய மண்டையிலேயோ ஒன்றத்துலேயோ கீழே விழுந்துட்டுன்னு சொன்னால் அது வந்துட்டு நமக்கு மேலே விழுகிறதால நக்கான்னு சொல்லுவோம். சொரக்குன்னு சொன்னால் நாம் விழுவோம். மேலேருந்து நாம் கீழே விழுந்தோன்னா சொரக்குன்னு சொல்லியும், நக்கான்னு சொன்னால் நமக்கு மேலே விழுகிறதையும் வந்துட்டு. அடுத்து வந்துட்டு ஜிந்துன்னு சொன்னால் வந்துட்டு ஜொந்து தானே அதில் சரியாது வந்துட்டு கவிழ்ந்து விழுதுன்னு சொன்னால் என்னது ஒரு லெடர் எடுத்துக்கொள்ளும். ஒரு ஏணி ஒன்று நமக்கு மேலே விழுகிறது, அல்லது என்ன ஒரு பெட்டி வந்துட்டு நமக்கு மேலே அப்படி சரிஞ்சு விழுகுதல், அதுகளைத்தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்டா ஜொந்துன்னு சொல்லிக்கொள்ளுவோம். சரிதானே. இதோட மீனிங் வந்துட்டு உங்களுக்கு தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த எப்படி இதோட கருத்து இந்த சொல் வந்துட்டு தெரியாட்டியும் அந்த நம்ம எப்படி நம்ம விட எடுக்கிறேன்னு சொல்லி இதில் பார்ப்போம். வந்துட்டு என்னன்னு சொன்னால் பெருசாக கஷ்டமெல்லாம் இல்லை. இப்போ பார்ப்போம். இதை மாதிரி உங்களுக்கு வேறு சொல் வருது, இப்போ தெரியாத சொற்களை தந்துருக்கிறாங்கன்னு சொன்னாலும் அதுக்கு நம்ம எப்படி விட எடுக்கிறேன்னு சொன்னால் முதலாவது பார்ப்போம். வந்துட்டு என்ன தந்திக்கிறாங்க, ஜொந்துன்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியான்னு வச்சுக்கொள்வோமே. இப்போ ஜொந்துங்கிற வார்த்தை உங்களுக்கு என்னென்னு தெரியா, ஆனால் ஜொந்துன்னு சொன்னால் நான் சொல்லித்தேன் கவிழ்ந்து விழுகிறதால ஏற்படுற ஆபத்துக்களை தான் வந்துட்டு ஜொந்துன்னு சொல்கிறேன். ஆனால் அப்படி ஒன்று வார்த்தை நீங்கள் கேள்வியே படலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க, ஜொந்துவை எடுத்துக்கொள்ளுங்க. என்னையோ சொல்லணும்னு சொல்லி எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த ஜொந்துவை வந்துட்டு என்ன செய்யணும், வந்தால் ஜொந்துவால் ஏற்படுகின்ற ஆபத்துக்கள் வந்துட்டு என்னையா வந்துட்டு ஜுங்திலங்கிறதால ஏற்படுற ஆபத்து வந்துட்டு எப்படி இருக்கான், வந்துட்டு ஒரே மாதிரியான அளவில் இருக்கான். சரி, ஆனால் இந்த கிராஃபில் பார்த்துக்கொள்ளுங்க. என்னது ஜொந்துங்கிறது எத்தனை சதவீதம், 8%. சரியானே. அதே மாதிரி வந்துட்டு என்னது ஜுங்தில் எத்தனை சதவீதம் வந்துட்டு ஜுங்தில் வந்துட்டு 17%. 17% 8% உண்டா இல்லை தானேண்ணே. 8 மட்டும் வந்து இருந்துச்சுன்னு சொன்னால் உண்டு, 17 வந்து இருந்துச்சாலும் உண்டு என்ன. அப்போ வேறு தானே. பிசித்தாதா இதில் சந்திக்கிற புதுச்சொல் வந்திருக்குண்ணே. பிசித்தன்னா ஒரே மாதிரி இருத்தல், இப்படியான சொல்லித்தான் வந்திருக்கு. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பிசித்தன்னா ஒரே மாதிரி. அப்போ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜிந்துவும் ஜுங்திலும் வந்துட்டு ஒரே மாதிரியாக இருக்கா, ஒரே சதவீதத்தில் இருக்காமன்னு சொல்கிறாங்க. ஒரே சதவீதத்தில் இருக்கா இல்லை தானேண்ணே. அதே மாதிரி இரண்டாவது பாப்பம் வந்துட்டு என்ன, ஹியோப்ஜோக்குன்னு சொல்கிறது சுருங்குவதால் ஏற்படுற ஆபத்துக்கள் என்ன. அது என்னென்னு தெரியான்னு சொல்லி வச்சுக்கொள்ளுமே. உங்களுக்கு அந்த சொல்லுக்குரிய மீனிங் என்னென்னு தெரியா, எப்படி அதுக்கு விட எடுப்போம்னு சொன்னால் இப்போ ஹியோப்ஜோக்கால் ஏற்படுகின்ற ஆபத்துக்கள் வந்துட்டு ஜொந்து. சரியானே. ஜொந்துங்கிறது உங்களுக்கு என்னென்னு தெரியான்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த சொல்லுக்குரிய மீனிங் என்னென்னு தெரியா. ஜொந்துவால் ஏற்படுகின்ற ஆபத்தினுடைய தூப்பை தானே 2 மடங்காம். சரியானே. ஜொந்துங்கிறது 8%. 8%னுடைய 2 மடங்குன்னு சொன்னால் 8 மட்டும் என்ன 16. சரிதானே, விளங்கிடுச்சா.
ஜொந்துங்கிறதுனுடைய 2 மடங்காம் என்னையாம் வந்துட்டு ஹியோப்சொக்குங்கிறது. அப்போ ஜொந்து வந்துட்டு எத்தனை சதவீதம் நீக்காக வந்துட்டு 8% தான் நீக்கிறாங்க. சரியானே? அப்போ 2 மடங்குன்னு சொன்னால் 8 மட்டும் 16 தானே. ஹியோப்சொக் எத்தனை அந்திக்கிறாங்க? 21%. 16 வந்து இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த விட வந்து சரியாக வந்து இருக்கும். விளங்கிடுச்சா? திருப்பி இன்னொரு தரக்கா சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், அதாவது ஹியோப்சொக்கால் ஏற்படுகின்ற ஆபத்து வந்துட்டு, ஹியோப்சொக்குனால் ஏற்படுகின்ற அழிவு வந்துட்டு ஜொந்துங்கிறதால ஏற்படுற அழிவுனுடைய 2 மடங்குன்னு சொல்கிறாங்க. ஜொந்து வந்துட்டு எத்தனை அந்திக்கிறாங்க? வந்துட்டு 8 சந்திக்கிறாங்க. அப்போ 2 மடங்குன்னு சொன்னால் 8 மட்டும் 16. 16 என்ன இருந்திருக்கணும்? ஹியோப்சொக் இருந்திருக்கணும். அப்போ தானே அது சரியாக வந்திருக்கும். விளங்காட்டி அந்த வீடியோவை வந்துட்டு திருப்பி ரிமைண்ட் பண்ணி என்னது பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது 3வது வந்துட்டு என்னென்னு சொன்னால், ஏன்னா சுரக் தந்திக்கிறாங்க. சுரக்கால் ஏற்படுகின்ற ஆபத்துக்கள் வந்துட்டு, ஏற்படுகின்ற பேராபத்துக்கள் வந்துட்டு காஜங் மானி பல்சங் என்னது, சுரக்கால் ஏற்படுகின்ற ஆபத்துக்கள், சுரக்கால் ஏற்படுகின்ற பேரழிவுகள் வந்துட்டு மிகவும் அதிகமாக ஏற்படுகின்றதாம். பல்சங்க தான் ஏற்படுதல்னே அதிகமாக ஏற்படுதாம். சுரக் தானே அந்த கிராஃப்லேயே வந்துட்டு மிகவும் அதிகமானது எது இருக்குது? சுரக் தானே இருக்குது. விளங்கிடுச்சா? அப்போ 3வது சரி. சுரக்கால் ஏற்படுற ஆபத்துக்கள் வந்துட்டு மிகவும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறார். அது சரியானே. அதே மாதிரி 4வது பாப்பம் வந்துட்டு நக்கான்னு சொன்னால் வந்துட்டு நமக்கு மேலே ஏதாச்சும் ஒன்று பொருள் உழுறத சொல்கிறேன். நக்காங்கிற சொல்ல உங்களுக்கு தெரியாமல் வச்சுக்கொள்வோம். எப்படின்னு சொன்னால், இப்போ நக்காங்கிறதால ஏற்படுகின்ற பேராபத்துக்கள் வந்துட்டு சுரக்கால் ஏற்படுகின்ற பேராபத்துக்களினுடைய என்னையாம் ஜொல்பனம் பாதியம். அப்போ சுரக்கால் ஏற்படுகின்ற பேராபத்துக்கள் எத்தனை? சுரக்கு வந்துட்டு எத்தனை? 33. 33னுடைய ஜொல்பன் பாதி என்று சொன்னால் என்ன? 33னுடைய பாதி வந்துட்டு ஒரு 16.5 15 16.5 16.5 இருக்குது. நக்கா 14 இருக்குது. அப்போ அதுவும் போல் வந்துட்டு இப்படி உங்களுக்கு இப்படியான கஷ்டமான கேள்வி போட மாட்டான். அதாவது ஓவராக பிரித்து கொம்பையாக பண்ணக்கூடிய மாதிரி கேள்விகள் போட மாட்டான். இவ்வாறான கேள்விகளும் வந்தால் எப்படி செய்யணும் என்கிறதுக்காக வேண்டி தான் இது தந்திருக்கிறேன். வந்துட்டு விளங்கிடுச்சானே. கூடுதலான ஸ்லைட் வந்துட்டு எடுத்துருக்கிறேன். நான் வந்துட்டு அதை வந்துட்டு விளங்கப்படுத்தல. அதெல்லாம் முக்கியமான கேள்விகள் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 வந்துட்டு போட்டு வரேன். வந்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். யரபுன் கம்சாஹமிதா.